வணக்கம் நண்பர்களே, ஏமிலிருந்து உங்கள் தரன். இந்த காணொலியில் வந்து நாங்கள் எதை பார்க்க போகிறோம் என்றால், கதிர் அண்ணா சொன்னபடியா சீமானின் ஈழப்பயணமும் படம் எடுக்கத்தான் ஈழத்துக்கு சீமான் வந்தவரண்டபடியாமும் அதோட வந்து எங்களை தேசத்தை நிழலக்கூட சீமான் மிதிக்கவில்லை என்று இந்த காணொலியை நீங்கள் வடிவ கேட்டீங்கள் என்றால் உங்களுக்கு அது விளங்கும். அப்படிப்பட்ட எங்களை பிரிகேடர் பாலராஜ் அண்ணாவே வந்து தேசத்தை பாதுகாக்கிறதுக்காண்டி தண்ட அவ்வளவு வாய்ப்பட்டு இருந்தும் 5 கிலோமீட்டர் நடந்து போய் எங்களை தேசத்தை சந்திக்கிற. ஆனால் இவர் வந்து சொல்றாரு ஜீப்பில் வந்து இப்படி ஜீப்பில் வந்து இப்படி போய் இப்படி சந்திச்சாராம். இங்கே எல்லாம் கதை ஆசிரியர் கதை விட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் களம் அந்த களம் எப்படி இருந்தது என்னது தமிழ்ச்செல்வன் வீரச்சாவுக்கு பிறகு எப்படி எங்களை தளபதி மேர் எங்களை தேசத்தை பாதுகாக்கிறதுக்கு எப்படி முயற்சி செய்தார்கள். இறுதியில் எங்களை தேசத்தலைவர் அவற்றை பொடி கிடைக்கும் போது அவற்றை வந்து தன்னைத்தானே சுட்ட அந்த அடையாளம் வந்து தான் இருந்த ஒழிய மற்றபடி அவற்றை உடல்ல ஒரு கீறல் கூட இருக்கையில. ஏன் அந்த ஒரு கீறலும் இல்லாம இருந்துச்சு. அதுக்கான போராளிகள், அந்த போராளிகள் எவ்வளவு பாடுபட்டார்கள். அவ்வளவு போராளிகளை வந்து கொச்சப்படுத்துற விடயம்தான் அந்த தேசத்தோட பாதுகாக்கிறதுக்காண்டி அவ்வளவு பெரும்பாடுபட்ட அந்த போராளிகளையும் மாவீரர்களையும் கொச்சப்படுத்துற விடயம்தான் இந்த அயோக்கிய இந்த சீமானவர் வந்து எங்கள் தேசத்தை நில மிதிக்காருன்னு சொல்லி கதைச்சாருன்னு சொல்லி இது அரசியல் தந்தாருன்னு சொல்லி சமையல்காரர் தேசத்தில் வந்து சமையல்காரரை மாட்டி சூடு பயிற்சி கொடுத்தவரை மாட்டி இப்படி கதை சொல்லி கொண்டு பொய்யான வரலாறு எங்களோட மத்தியில் திணிக்கிறார்களே. நாங்கள் வந்து காணொலி போற வந்து எங்களோட அடுத்த சமுதாயத்துக்கு சரியான வரலாறு கடத்தப்படணும். நாங்கள் வந்து குமரிக்கண்ணம் இந்த இது ராவணன் தமிழ்நாடு எங்கேயோ போய் நிக்கிறோம். இப்ப எங்க கண் முன்னால் நடந்த விடயத்தை வந்து நாங்கள் இழந்து போய் நிக்கிறோம். யாரை கேட்டாலும் வந்து அந்த இதை வந்து உதப்பினோம், இந்த சும்மா தற்பெருமை பேசுவினோம். இப்ப நியமா நடந்து எங்க கண் முன்னால் நடந்த இறுதிக்கட்ட இது விடயத்தை கூட வந்து அவர்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. நாங்கள் 5 வருஷத்துக்கு மேல பரப்புரை செய்தான். இப்ப வந்து எங்க தேசத்துக்கான ஆகுதி நாள் கூட இப்பத்தான் நடந்திருக்கு. அதைத்தான் இப்பத்தான் மக்கள் வந்து ஏற்றுக்கொண்டார்கள். அதுக்கு வந்து நாங்கள் கொடுத்த காலம் வந்து 5 வருஷம். கதிரண்ணா வந்து தேச படம் அந்த சீமான் எடுத்த படம் போலி என்று சொல்லி இருந்தார் 11 வருஷத்துக்கு முதல். கதிரண்ணா சொல்லி இப்ப 11 வருஷம் எங்களுக்கு எடுத்திருக்கு. உண்மையை நிரூபிக்கிறதுக்கு வந்து 11 வருஷம் எடுத்திருக்கு. என்றாலும் வந்து உண்மைகள் வந்து நிரூபணமாம் காலம் எடுக்கும், ஆனால் நிலைச்சு நிற்கும். அதுக்கு சாட்சியிலும் இந்த 2 சாட்சியிலும் அதுக்கு மேலே உங்கள்கிட்ட எங்க காணொலி நீங்க பாத்தீங்கன்னா கணக்கு ஆதாரங்கள் இருக்குது. ஆனா இந்த இதுல வந்து சீமாண்ட ஈழப்பயணமும் கதிரண்ணா சொன்ன உண்மைகளையும் பற்றி வடிவ காதோர்த்து கேளுங்கள். அறிவு சார்ந்த மக்களாக இருந்தீங்கள் என்றால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரியும். சீமான் எங்களோட தேசத்தோட சந்திக்கிறேன் என்றபடியா கேளுங்கள்.
சீமானவர்கள் வந்தவர் பாலராஜன் அவர்களை பார்த்திருப்பார்கள், படங்கள் எடுத்திருப்பார்கள், அதை பற்றி பேசியிருப்பார்கள். அதே போன்று சொர்ணமண்ணா அவர்களை சந்திப்பார்கள். இங்க இன்னொரு இடத்தில் சங்கரன் அவர்கள் வைக்கின்ற மிக பெரும் பொய்யும் திரளியும் என்னவென்றால் இவர் தொட்டமான் அவர்களை சந்தித்தார் என்று சொன்னார். விடுதலை புலிகளோடு மிக ஒரு இறுக்கமான விடயத்தை இந்த இடத்தில் கொண்டு வர விடுதலை புலிகளுடைய இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆனால் இருந்தாலும் மக்களும் இளையோர்களும் தெளிவுபட வேண்டும். இதற்கு பின் நான் சொல்லுகின்ற விடயத்துக்காக என்பதற்காக நான் அதை சொல்ல போகிறோம். அப்போ விடுதலை புலிகள் பாலராஜன் அவர்கள் 11ஆம் மாதம் தமிழ் செல்வன் அவர்களின் மரணத்திற்கு பிறகு பாலராஜன் சோனமண்ணா எல்லாருமா சேர்ந்து பானுமண்ணா பொட்டம்மா எல்லாருமா சேர்ந்து எங்களுடைய சுசேனா எல்லாருமா சேர்ந்து ஒரு நகர்வு மேற்கொள்றதுக்காக ஒரு ஒன்று கூடல் நடக்கிறது. அந்த ஒன்று கூடல் பாலராஜன் ஊடாக நடைபெறுகிறது. அப்ப இதில் இருந்து எப்படி எங்களுடைய அண்ணாவை நாங்கள் பாதுகாக்க போறோம் என்ற ஒரு ஒன்று கூடல் 3 தரம் நடைபெறுகிறது. அந்த 3 தரம் நடைபெறுகின்ற ஒன்று கூடலில் தேசிய தலைவருடைய பாதுகாப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த ஒன்று கூடலே இருக்கு. அந்த ஒன்று கூடலில் மிக தெளிவாக பாலராஜன் துளைச்சு போட்டு வேண்டும். அவர் பார்த்தாரா மிக நெருக்கமாக கூட்டம் முடிஞ்சு நாங்க இது பண்ணப்ப துளைச்சு போட்டுருவோம். அப்படிதான் சொல்லுவார், துளைச்சு போட்டுருவேன் சொல்லுவார். எந்த போராளிகளும் அதை மறக்க மாட்டேன் பாலராஜனாவோட எந்த போராளிகள். ஏன் பாலராஜனாக சீமான் தொடர் என்பதை வைப்பான். தொட்டிருந்தாங்கன்னு சொன்னா ஆமக்கறி வீட்டிலே சமைச்சு கொடுத்துருப்பாங்க. வீட்டை இந்தியாவில் இப்ப ஊர்ல அப்படி விஷத்தோட இருக்கிறாங்க பெரியாங்க. என்ன மட்டும் கதைக்கு வெளிப்பட்டு பேசாங்க. என்னுடைய குரலும் அவர்களுக்கு இப்படி என்ன கொண்டு அந்த கதைக்கின்ற ஆற்றலும் அவர்களுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கிறதால் கதைனா மட்டும் பேசட்டும் என்று அமைதியா இருக்கிறாங்க. பாலராஜானவனை தொற்றுந்தால் சொர்ணமண்ணாவனை தொற்றுந்தால் வீட்டை வந்து சாட்சி வடிவனால இருந்து வச்சிருப்பாங்க. இந்தியா போய் விளங்குதான் எங்களுக்கு. அப்ப பாலராஜானா மிக இறுக்கமாக இந்த நடவடிக்கை என்ன நடக்கிறது. அப்ப அந்த நடவடிக்கைக்கு நாங்கள் ஒரு பேர் சூட்டுகின்றோம். அங்கே இருக்காங்க அந்த நடவடிக்கை அங்கே இதனுடைய பாதுகாப்பிற்குரிய பெயரும் சூட்டப்படுகிறது. இதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. அங்கே கனி என்ற ஒரு நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்கின்றோம். இறுதியாக அன்னையில கொடியெடுக்கின்ற அந்த நிமிடம் நீங்க பார்த்தா தெரியும். அன்னைக்கு ஒரு துள்ளி வீசப்பட்டிருக்காங்க. விளங்குதானே உங்களுக்கு? விடுதலை புலிகளினுடைய மிக பெரும் இது. அப்ப அந்த நடவடிக்கைக்கு பெயர் சூட்டப்பட்டு அதுக்குரிய விஷயங்கள் அத்தனையும் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு பார்த்தால் படியங்கள் அவ்வளவு வேலை திட்டம் செய்வாங்க. அவ்வளவு வேலை திட்டங்கள் ஒரு பக்கம் கிளம்புற இடத்துல இன்னொரு பக்கம் இந்த அங்கேக்கணியினுடைய நடவடிக்கைக்காக அவ்வளவு வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. போராளிகள் எல்லாம் இங்கே எங்களுடைய எங்களுடைய பாரதாஜன் அவர்களுடைய உடல்நிலை மெல்ல மெல்லவாக ஏறாமல் போய் கொண்டிருக்கிறது. அப்ப ஒரு கட்டத்தில் பாரதாஜன் அவர்களுக்கு உடம்பு சரியில்லை என்று சொல்லுகின்ற போது அண்ணாவை பார்ப்பதற்காக அதற்கு ஏற்பாடு செய்கின்றார்கள். அப்ப அண்ணா போக வேண்டும் என்று உடனே அந்த இடத்தில் நிறுத்தி என்ன தொலைச்சு போடுவாங்க. நான் வந்து பார்க்கிறேன். அப்ப இந்த அங்கேக்கணி நடவடிக்கை ஒரு விடயம் என்னவென்றால் பல கிலோமீட்டர் தூரம் வாகனங்கள் தேசிய தலைவரிடம் கொண்டு போக முடியாது. பல இடங்களில் இருக்கின்றவர்கள் அந்த இடத்தில் நடமாட்டங்களை நிறுத்தக்கூடாது. இதற்காக ஒரு மிக நுட்பமான முறையில் அந்த பேர் சூட்டப்பட்ட விடயத்தினுடைய நடவடிக்கை கூடாக அவர் சொல்லுகிறார். எனக்கு ஏதாட்டி நான் வந்து பார்ப்பேன். நான் வாரன் என்று சொல்லிட்டு வந்து எங்களை கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டருக்குள்ளதான் அந்த இருந்த ஒழுங்கு பண்ணியிருந்தாங்க. எங்களுடைய அந்த பொயின்ல இருந்துட்டு அவர் மோட்டர்சைக்கிள்ல கொண்டு போகவும் ஒரு 90 ஒன்று அதுக்கு ஒழுங்கு பண்ணி வச்சிருக்காங்க. பாராட்டு ஏற்றி கொண்டு போறதுக்கு வாகனம் போக முடியாது. அதுல இருந்து அந்த ஏறாத உடலோட நான் எப்படி நடக்கிறது பாத்தீங்கன்னா நான் நடக்கிறதுக்கு ஒன்று அவர் அவ்வளவு ஏறாதத்தோட அந்த உடல் முதியாதத்தோட கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் நடந்து போனது. தன்னால என்னுடைய தலைவருக்கு எதுவும் ஆகிடக்கூடாது என்பது விளங்கும் அப்படின்னு கொள்ளும். அவ்வளவு தூரம் நடந்து போய் அந்த சந்திப்பை ஏற்படுத்தி கொண்டு திரும்பவும் நடந்து
சீமானவர் வந்து எப்படி இந்த தேசிய சந்திக்க முடியும்? இதுல முக்கியமா இப்ப பார்க்கிற விடயம் என்னவென்றால் இது நாங்கள் தொடங்கப்பட்டது 12ஆம் மாசத்துல இருந்து இது இறுதி 17ஆம் தேதி வரைக்கும் இந்த நடவடிக்கை தொடர்ந்து கொண்டிருந்தது. நடவடிக்கை வந்து தொடர்ந்து கொண்டிருந்தது. கண்ணியுடைய பேர் வச்சு அந்த 6 ஒரு பொருள் நான் உங்கள்கிட்ட காட்டியிருப்பேன். இதுதான் அங்கே கண்ணிய கடைசியா நாங்கள் சுசேனா அவர்களை கொண்டு போறதுக்கும் குற்றமானவர்களை கொண்டு போறதுக்கும் அன்னையில் வந்து இது பண்றதுக்கும் ஏற்பாடு 3 இடங்கள்ல வச்சிருந்தாங்க. அந்த 3 இடங்களும் ஒரே இரவா வந்துட்டு ஒரு போட்டோல நான் அனுப்பி உங்களுக்கு இதுதான் அந்த நடவடிக்கை தொடர்ந்து நான் உங்களுக்கு முன்னர் சொல்லியிருக்கேன். சீமாண்ட விடயம் குறிதான். அப்ப இன்னொரு விடயத்தை இவர்கள் எப்படி கொண்டு வருகின்றார்கள் என்றால் சீமானுக்கு சமைத்து போட்ட விடயங்களாகவும் ஒரு போட்டுவ கட்டி பிடித்தெடுத்தார் என்ற விடயங்களை கொண்டு வரும். அப்ப விடுதலை புலிகளினுடைய மரபு என்னவென்றால் தேசிய தலைவரை பாதுகாப்பது அது அவர் பாதுகாப்பு சொல்ல மாட்டார். தேசிய தலைவர் இங்கே மிகப்பெரும் விடுதலை புலிகளினுடைய தளபதிகள் இதற்கு ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்டு இது எல்லாருமாக சேர்ந்துதான் அந்த நடவடிக்கையை உருவாக்கினார்கள். இதற்கு பின்னால் பல போராளிகளும் பல தலைவர்களும் இருக்கின்றார்கள். அதனுடைய வருங்காலத்திற்கு இப்படியான ஒரு என்னுடைய ஈழத்தமிழர்கள் இந்த போராட்டத்தை கொண்டு செல்கின்ற போது அதிலெல்லாம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நடவடிக்கையாக இருக்கும் என்பதைத்தான் நாங்கள் மௌனமாக இருக்கின்றோம். போராளிகள் மௌனமாக இருக்கின்றார்கள். புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஏன் உங்களுக்கு அந்த நடவடிக்கையுடைய பெயரைத்தான் சொல்லியிருக்கின்றேனே தவிர அது பல விடயங்கள் இருக்கிறது. நீங்கள் இன்னும் அண்ணாவினுடைய அந்த காணொலி எடுத்து பாருங்கள். அண்ணாவர்கள் தான் ஆகுதியாகிய அந்த விழிப்புணர்வு மட்டுமே இருக்குமே தவிர ஒரு உடலில் ஒரு கீறல் இருக்கா? புரிந்து கொள்ளுங்கள் விரிவாக. அப்ப இந்த சீமானுக்கு சொல்லுகின்ற கட்டுக்கதைகளும் இன்று புதிதாக முளைத்து வருகின்றவர்களுடைய கட்டுக்கதைகளும் ஒரு அரசியல் துறையில் அரசியல் துறைக்கு கீழ் வருவாய்த்துறை, வருவாய்த்துறைக்கு கீழ் இந்த வைப்பகம், வைப்பகத்தில் ஒரு பகுதியினுடைய ஒரு இடத்தினுடைய மேலாண்மை என்கின்ற விடயத்துக்குள் இருந்த மாணவர்களும் இந்த விளையாட்டு கழகங்கள் அதுகளுக்குள் இருந்தவர்களும் அரசியலுக்குள்ளே வருகிறது. இது விடுதலை புலிகளுடைய இராணுவ நடவடிக்கை என்ன, இதனுடைய தந்திரங்கள் என்ன, இந்த போர் முறையிட தந்திரங்கள் என்ன, இவர்களை எடுத்து விடாத ஒரு மாபெரும் இராணுவ தந்தை அவர்களுக்கு இவர்களுக்கு சோறு போட்டு இவர்களுடைய பிள்ளைகளை சந்தோஷமாக வைத்திருந்து இவர்கள் நேரத்து நேர் சாப்பிட்டவர்கள். நீங்க பாருங்கள், என் இதயமெல்லாம் கொதிக்கும். கடமுனையில் இருந்த ஒரு பிள்ளை ஒரு பானெல்லாம் புளித்த பானை சாப்பிடுங்கள். காலமே வருகின்ற பான் பின்னேறம் பெற வேண்டியது அடுத்த நாள் காலத்தை அந்த சோத்து பார்சல் என்னுடைய உடன் நின்று பக்கத்துல இருந்து போராடிய நண்பர்கள் அந்த புளித்த சாப்பாடு சாப்பிடுவாங்க. அதான் நீங்க பாருங்க, நான் சோறு சாப்பிட மாட்டேன், ஏன் நாங்க தஞ்சை குடிக்கிறோம். எங்க தொண்டைக்குள்ள உணர்வாது, கண்ணுக்குள்ள இருக்கிற விடயம் அதுதான். அப்ப எதுதான் இந்த விடயத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். என்னன்னா அந்த வெள்ளிக்கர சுகம் அப்படிப்பட்ட இவர்களுக்கு அழகு பார்த்து ஏரியாவுக்குள்ள நீங்க சாப்பிட்டு உங்களோட பிள்ளை குட்டியை பாருங்க சொல்ல நம்பிட்டாருன்னா இன்னைக்கு போய் எங்களுடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகளை வந்து இந்தியாவினுடைய நிகழ்ச்சிகளுக்கும் சிங்களவர்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு பின்னுக்கு நின்று எங்களுடைய மக்களுக்கு இதுதான் விஷயம் வந்து விடயம் இருக்கும். அப்ப இந்த விடயத்துக்குள் வருவோம். அப்ப இன்னொரு பேசுதான் கட்டிப்பிடித்தார் தேசிய தலைவர். கிட்டத்தட்ட நான் என்னுடைய தந்தையோடு வாழ்ந்ததை விட அண்ணாவர்களோடு வாழ்ந்தது அதிகமான காலங்கள். நான் என்ன சொல்றேன், விடுதலை புலிகளில் நான் எப்படி சொல்லுவார்கள், விடுதலை புலிகளில் யாரும் அப்படி அதாவது இந்த தேசிய தலைவரை நாங்கள் பார்த்து வளர்க்கிறதும் அவர்களோடு வளர்கின்ற காலங்களை பார்க்கின்ற போது தேசிய தலைவர் யாருக்கும் உணர்ச்சி வசப்பட மாட்டார். எவராக இருந்தாலும் சரி, அது இதனுடைய மிக உருக்கமாக ஏற்றுக்கொள்வார். இப்ப என்னுடைய தமிழ்ச்செல்வனுடைய மரணம் என்றால் அந்த நாள் வந்தது மிக உருக்கமான ஒரு பார்வை அண்ணாவினுடைய முகத்தில் இருந்தது. இதுதான் அவர்களுடைய இது. அதை இவர்களை போல் இவரோட அரசியல் பாதிப்பை மேலே அந்த மாதிரி நாளுக்கு ஓட்டுக்காக அழுது சாதிக்கிறதெல்லாம் தேசிய தலைவர் கிடையாது. உணர்ச்சிகளை எந்த இடத்தில் இரும்பாக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்து தமிழர்களுக்கு வழிகாட்டியவர், போராளிகளுக்கு வழிகாட்டியவர் என்னுடைய இராணுவ தந்தை அவர்கள். அப்ப இந்த இடத்தில் நாங்கள் மிக தெளிவாக அவர் சொல்லுகின்றார் என்னவென்றால் அந்த மேக்காப்பா அவர் மேக்காப்பா ஒழுக்கத்தை எல்லாவது நாங்கள் வந்து ஒழுக்கத்தை நான் பார்த்தேன். 2023 வந்து அவர் வந்து ஒரு அழுக்கான படத்தை வந்து எனக்கு அனுப்பும் போதோ அல்லது அந்த மிரட்டல் அவற்று டீமோட வந்து சுடுவேன் சொல்லி மிரட்டும் போதோ தேசிய புளிய மரத்துக்களை விட்டுட்டு வந்து நந்திக்கடை நீந்தி போட்டு சொல்லி தள்ளும் போதோ அவர்கள் ஒழுக்கத்தை
சொல்றார்கள் எப்படி வந்து 2 வருஷமா தீர்மானக்காண்டி புதிய ராமனில் போயிட்டு கொடுக்கும் போது இப்படி வந்து அவங்க இதை வந்து நான் டீகோட் பண்ணி நாங்கள் மக்கள் மத்தியில வெளிப்படுத்தியிருந்தோம் என்ன பெரிய நல்ல போலி கட்டி பிடித்தெல்லாம் நின்றார்கள் படப்படுத்தார்கள் ஒரு விடயத்தை முன்வைக்கிறார். சரி நாங்கள் விடயத்துக்கு வருவோம். அப்ப அண்ணாவினுடைய பெண் போற இந்த படத்தை கூட தண்டை படம் எடுத்து கொண்டு வந்த வழிகளிலிருந்து தீ உணர்ந்து கொடுத்தானா நடேசன் எல்லாரும் ராவணாஜா சாட்டையில் வந்து கதை தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு நடவடிக்கையாகவே அதற்கு பின் நகர்த்தப்படுகின்ற
கிழக்கில் இருக்கின்ற மக்களினுடைய செயல்பாட்டின் அடிப்படையில் தான் நாங்கள் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற மக்களுக்குரிய பாதுகாப்பை நிறுவுவதற்கு சில வேலை திட்டங்கள் இருக்கிறது. நாங்கள் அதுதான் சொல்லுகிறோம் என்னவென்றால் நேரங்களையும் காலங்களையும் சீமானோடு கடத்தி இருக்காமல் இப்படியான விடயங்களுக்குள் வந்து ஒரு ஊடக சந்திப்பை நடத்துகின்ற இந்த பெருஞ்சாலிகள் அன்றைய காலங்களில் எங்களுடைய சகோதரர் எழிலண்ணா அவர்களை பறிகொடுத்தவர்கள் குடும்பங்கள் சகிதம் வந்து போராடுகின்ற போது இப்படியான கலந்துரையாடல்களை நடத்தி அவர்கள் இந்த போர்க்குற்றத்தை எப்படி நாங்கள் இறுக்கமாக ஐக்கிய நாடுகள் சபையில் கொண்டு வந்து சிங்களத்தை தோற்கடிக்க வேண்டும், இந்தியாவை தோற்கடிக்க வேண்டும் என்று நினைக்காத இந்த பெருஞ்சாலிகள் சீமானியுடைய அரசியலுக்கு பின்னால் இருக்கின்ற தந்திரத்தை இவர்கள் மறந்து நிற்கின்றார்கள் என்பது, மறைத்து நிற்கின்றார்கள் என்பதெல்லாம் அல்ல. இவர்களுக்கு தெரிந்து தமிழர்களினுடைய அடுத்த கட்ட நகர்வை இவர்கள் தடுத்து நிறுத்துகின்றார்கள். இதற்குள் சிக்கப்படுகின்றவர்கள் மிக தெளிவாக சிந்தித்து பாருங்கள். எங்களுடைய மக்களுக்கு இன்று இருக்கின்ற பாதுகாப்பே புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற மக்கள் தான். நாங்கள் தமிழ்நாட்டில் போய் நின்று ஒரு தேசத்தை தமிழ்நாட்டில் அடைய வேண்டும் என்று இருந்தால் நீங்கள் அந்த குடிமகனாக இருக்க வேண்டும். எங்களுடைய குடியுரிமை இலங்கையில் வடக்கு கிழக்கு, அவர்களுடைய குடியுரிமை இந்தியாவில் தமிழ்நாடு. அப்ப நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உலகத்தில் இருக்கின்ற எந்த ஜாப்பின் அடிப்படையிலும் நாங்கள் ஒரு தீர்வினை பெற்றுவிட முடியாது. அது ஐக்கிய நாடுகள் சபைகளில் ஈழத்தமிழர்களாகிய நாம் தனித்துவமாக நின்று கொண்டு ஒரு பேர் அண்டை இந்தியாவில் இருக்கின்ற மக்களும் அவர்களுடைய அழுத்தங்களாலும் ஐக்கிய நாடுகள் சபைகள் ஊடாகவே நாங்கள் பெற்றுவிட முடியுமே நீதியை தவிர இதற்குள் சிக்கப்பட்டுக் கொண்டு நீங்கள் அறிந்து விடாதீர்கள். நீங்கள் இங்கே இருக்கின்ற விடயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்று எங்களுடைய மக்களுக்கு பெரும் துணையும் பக்கபலமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கின்ற விடயம் ஐக்கிய நாடுகள் சபை. இந்த ஐக்கிய நாடு சபைகளை நாங்கள் பலப்படுத்த வேண்டும் என்றால் நாங்கள் குலத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு அடுத்த தலைமுறை பிள்ளைகளும் எங்களுடைய கண்ணுக்கு தெரிகின்ற இலட்சியம் ஈழத்துக்காக மடிந்தவர்கள் தேசிய தலைவர் அவர்கள் என்பதை மட்டும் நிறுத்திக் கொண்டு நாம் நிற்க வேண்டுமே தவிர உங்களை சுற்றி அடித்து குழப்புகின்ற இந்த குமரிக்கண்டம், அந்த கண்டம், இந்த கண்டம், தமிழ்நாடுகளில் நிற்க வேண்டிய தேவையல்ல. ஏனென்றால் ஒரு பெரும் உயிர் விலையை கொடுத்திருக்கின்றோம். அந்த பெரும் உயிர் விலையை நாங்கள் பெற்ற பிறகு அடுத்த வரலாற்றை நாங்கள் தேடிக்கொண்டு போக முடியும். தமிழ்நாடு ஒரு மொழிவழி மாநிலமாக அவர்களுக்கான அரசியல் ஜாமத்தின் அதிகாரத்தோடு உலக அரங்கில் அவர்கள் கலந்தார்கள். ஆனால் நாங்கள் ஒரு அநாதைகளாக இன்று வாழ்ந்து கொண்டிருக்கும் நாங்கள் இந்த ஐக்கிய நாடு சபைகளையே நாங்கள் ஒரு மிக பெரும் ஆயுதமாக பயன்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஒவ்வொரு ஈழத்தமிழனும் ஐக்கிய நாடே எனக்குரிய என் மக்களுக்குரிய எங்களுடைய வடக்கு கிழக்குக்குரிய மிக பெரும் ஒரு ஆயுதமாக திகழ்ச்சி நான் எப்போது எடுக்கின்றேனோ அவன்தான் உண்மையான தேசியத்தையும் உண்மையான தேசிய தலைவரையும் அந்த மாவீரர்கள் தியாகங்களை ஏந்தி நிற்பவர்கள் என்பதோடு இந்த நிமிடம் இதுவரைக்கும் கேட்டிருக்கின்ற தலைவர்களுக்கும் இந்த புயலோடு பயணிக்கின்ற எங்களுடைய போராளிகளுக்கும் இன்று நாங்கள் பேசுகின்ற விடயங்களோடு ஒத்துழைக்கின்ற மிக அறிவார்ந்த சமூகமும் அறிஞர்களுக்கும் மிக பெரும் நன்றிகளை சொல்லிக்கொண்டு உங்கள் கருத்துக்களை ஊடகங்களில் வந்து இன்றாவது பேசுகின்றீர்களே, மீண்டும் தொடர்ச்சியாக உண்மைகளை பேசுங்கள். தமிழக விடுதலை புலிகளினுடைய மிக பெரும் கட்டுப்பாடுகளும் ஒழுக்கங்களும் நிறைந்து கிடக்கின்றது. நாங்கள் சொல்லுவதற்காக சிறு ஒரு கடு கூட நாங்கள் சொன்னது கிடையாது. என்னுடைய தேசிய தலைவர் அவர்கள் விடுதலை புலிகள் இராணுவம் என்கின்ற விடயங்களெல்லாம் நாங்கள் ஒரு சிறு துள்ளியை வந்து உங்களுக்கு சொல்லிவிட்டு போகணும். இது ஒரு வரலாறு. நாங்கள் எழுதுகின்ற தேசிய தலைவர் அவர்களுடைய அவருடைய நாவில் இருந்து புரட்டப்பட்ட இந்த இலட்சியம் கிடைத்த வார்த்தையோடு உங்களை வந்து சேரும் அந்த புத்தகங்கள் நாங்கள் உயிர் விடுவதற்கு முன் அதை நாங்கள் வெளியிடுவோம். அதை நீங்கள் கற்றுக்கொள்கின்ற போது அது உங்களுக்கு அடுத்த கட்டம் உள்ள போராட்டத்தினுடைய மக்களுக்கு எடுத்துச் செல்வதற்கு மிக பெரும் வலுவாக இருக்கும். இந்த பெருஞ்சாலிகளும் திருந்திக் கொண்டு உங்களுடைய குடும்பங்களுடைய வேலையை பாருங்கள். டிகிரியாக இருக்கின்றவர்கள் இந்த நாடு மக்கள் எங்களுடைய தேசிய தலைவர் அவர்கள் என்று பயணிக்கின்றவர்கள் எங்களினுடைய இந்த ஐக்கிய நாடுகள் சபையே ஒரு ஆயுதமாக திரட்டுவதற்கு எல்லோரும் புத்திசாலித்தனமாக சிந்தியுங்கள் என்று இன்றைய காணொலியை இன்று நான் முடிக்கின்றேன். நன்றி தான் இந்த வாய்ப்பு உங்களுக்கு. நன்றி, மிக்க நன்றி. இது வந்து வடிவா சிந்திக்க தெரிஞ்ச மக்கள் வந்து வடிவா சிந்திப்பார்கள். அதே மாதிரி இப்போ வந்து பல பேர் வந்து சீமானுக்கு எதிராக இந்திய ஊடகங்களுக்கு போய் பேட்டி கொடுக்குறீங்க.
அதுலேயும் வந்து நேற்று ஒரு காணொலி பார்த்தா அதை வந்து ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தார், விடுதலை புலிகள் வந்து இந்த குறிப்பிட்ட படங்களை பார்ப்பார், வந்து மின்சார கனவு மற்றது குருதி புனல் இப்படி 8 படங்களுக்கு பேர் வந்து சொல்லியிருந்தார். அது அவரும் உள்ளவனும் எங்களோட விடுதலை புலிகளுக்கு வந்து படங்கள் சினிமா படங்கள் பார்க்கறதுக்கு வந்து தடை. பொதுமக்கள் பார்க்கறதுக்காண்டித்தான் சென்சார் பண்ணி வந்து அந்த திரைப்படங்கள் காட்டப்படுது ஒழிய விடுதலை புலிகளுக்கு வந்து படங்கள் பார்க்கறதே தடை. இப்படி வந்து உங்களுக்கு யாரும் கதை சொல்லியிருந்தார்கள் என்றால், எப்படி சீமானுக்கு பின்னால் இருந்து இந்த பெரிச்சாடிகள் கதை சொல்லிடமோ அதே மாதிரி தான் உங்களுக்கும் இந்த பெரிச்சாடிகள், உங்களுக்கு பின்னால வந்து இருக்கிற இந்த பெரிச்சாடிகள் வந்து உங்களுக்கும் கதை சொல்றாங்கன்னு அர்த்தம். உங்களுடைய கண்ணை விழிச்சு கொள்ளுங்கள், தெளிவாக பயணியுங்கள். அதே மாதிரி வந்து அந்த ஊடகத்தில் வந்து ராஜீவ் காந்தின்ற கொடியை வந்து எங்கட இது காலுக்குள்ள வந்து போட்ட வந்து முயற்சி செஞ்சுச்சுன்னா கிட்டண்ண பெரியாரை பற்றி கிட்டண்ண சொன்ன விடயங்களை வந்து அவர் பரப்புறார்கள்ல, அதே மாதிரி ராஜீவ் காந்தின்ற கொலையை பற்றி கிட்டண்ண சொன்ன விடயத்தை வந்து அவர்கள் பரப்பினார்கள் என்றால் அவர்களுக்கே புரியும் விடுதலை புலிகளுக்கும் ராஜீவ் காந்தின்ற கொலைக்கும் சம்பந்தம் இல்லை என்ற விடயம் வந்து அவர்களுக்கு தெளிவாக தெரியும். அதே போல காத்தங்குடி இது படுகொலை பற்றி அதை பற்றி கதிரண்ணா தெளிவாக சொல்லியிருந்தார். அந்த ஆய்க்கு தேசரோட அனுப்பப்பட்டவரை கதிரண்ணா அதை பற்றி விரிவாக வந்து எங்களோட காணொலியில் சொல்லியிருப்பார். இப்படி வந்து சீமானண்டவர் வந்து எதற்காணி பயன்படுத்தப்படுறார் இந்தியான நிகழ்ச்சி நிரல் படி வந்து எங்கள் அடுத்த இளைஞர்கள் வந்து போராட்ட ரீதியாக போகாமல் வந்து குழப்பி அடிச்சு தமிழர்கள் வந்து ஒன்றுபடாமல் இருந்து குழப்பி கொண்டு ஐக்கிய நாடு சபையில கூட வந்து உண்மையான பதிவுல வந்து பதியாமல் சீமானுக்கு பின்னால் நின்று போராடுன்னு சொல்லி கொண்டிருக்கிற இந்த பெருச்சாலிகள் உண்மையானவர்களாக இருந்திருந்தால் ஐக்கிய நாடு சபையில நின்றிருப்பார்கள். இந்த ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கானையும் இந்திய அரசாங்கத்துக்கு எதிராகும், ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு எதிராகவும் இந்திய அரசாங்கத்துக்கு எதிராகவும் வந்து போர்க்கொடியோடு நின்றிருப்பார்கள். மாறாக வந்து தாங்கள் போராளி என்று உண்மையான போராளிகள் வந்து வெளியால வந்து முகத்தை காட்டவே முடியாது என்ற அவ்வளவுக்கு கேஸுகள், அவ்வளவு சட்ட சிக்கல்கள், சிஐடி பிரச்சனைகள். ஆனா இந்த போலிகள் வந்து அங்கே இருந்து வந்தா வந்து கடன் தொல்லே இருக்கும். ஆனா இவர்கள் வந்து இங்க வந்து கடையை போட்டு 2-3 கடைகள் வச்சு கொண்டிருக்கிறார்கள். எப்படி சாத்தியம்? ஒருத்தன் வந்தால் வந்து அவனுக்கு அந்த கடனை அடைக்கிறதுக்கே பல வருஷங்கள் ஆகும், அவ்வளவு செலவு. குடும்பத்தோட இங்க இவர்கள் வந்து குடும்பத்தோடய இங்க அனுப்பப்பட்டு இவர்களுக்கு வேலை திட்டம் என்று கொடுக்கப்பட்டு மக்களை குழப்பி எங்களுக்கான பொய் சொல்லிக்கொண்டு 15 வருஷமா எங்களை ஏமாத்தி வயிறு வளர்த்த பெருச்சாளிகள் தான் இந்த பூடு டிக்டாக்லையும் இந்த அரசியல் துறை இப்படி நடத்தி கொண்டு தெரிகிற இந்த வரலாற்று மையம் நடத்தி கொண்டு தெரிகிற இந்த பெருச்சாளிகள், இந்த டிசிஸுக்குள்ளேயும் பல பெருச்சாளிகள் பூந்து இருக்குதுகள். இவர்கள் எல்லாம் நீங்கள் தமிழ் மக்களாக ஈழத்தமிழாக நாங்கள் வந்து கண்டறிஞ்சு அவர்கள் அம்பலப்படுத்தி விட்டாத்தான் நாங்கள் அடுத்தடுத்து பயணிக்க முடியும் ஒழிய நாங்கள் பயணிக்க வேண்டிய இடம் வந்து எங்களுக்கு இப்போ இருக்க ஒரே ஒரு இது வந்து ஐநா மட்டும்தான். எங்களுக்கு வந்து உதவி செய்யறதுக்கு ஒரு நாடு இல்லை. இந்தியா வந்து நீங்க நம்பி போனீங்கள் என்றால் கடைசி வரையும் சாத்தியமே இல்லை. இந்தியாவில் பாப்பன் அரசாங்கம் ஆளும் வரையும் வந்து அது சாத்தியமே இல்லை. எங்களுக்கு எதிராக 2009 முதல் எங்களுக்கு எதிராக இருந்த சுப்பிரமணிய சுவாமிகளும் குருமூர்த்திகளும் தான் சீமான கட்சியை உருவாக்கி சீமான எங்களுக்கான நம்ப வச்சிருக்கிறார்களே. இந்த உண்மை இப்ப வெளியால வருது இல்லை, இந்த பெரியார் பிரச்சனையால வந்து அந்த உண்மைகளும் வெளியால வருது இல்லை. இப்படித்தான் விழிச்சு கொள்ளுங்கள், எது உண்மையான ஊடகம் எது பொய்யான ஊடகம் என்றதை அறிந்து கொள்ளுங்கள். அதோட வந்து நீங்கள் ஊடகங்கள் போய் பேசும்போது சீமான் வந்து எங்களை தேசிய சந்திச்சாரன்னு நீங்க சொல்லி இனிமேலும் கதைச்சிங்கள் என்றால் அது நீங்க செய்கிற மாபெரும் பாவமா இருக்கும். ஏன்னா தேசிய காப்பாற்றுறதுக்காண்டி தளபதி போராளிகள் எல்லாரும் வந்து தங்கள் உயிரை பணையம் வச்சுத்தான் இந்த அங்கேக்கணி நடவடிக்கையை வந்து செய்தார்கள். நீங்கள் அந்த சுப தமிழ்ச்செல்வன் இறப்புக்கு பிறகு வந்து இந்த நடவடிக்கை தொடங்கப்பட்டுச்சு தேசத்துல உயிரை காப்பாற்றுறதுக்காண்டி. அப்படி இருக்கும் போது இந்த கழிவு, மனித கழிவுகளின் கழிவு, சீமான் என்ற கழிவு வந்து எங்களோட தேசத்துல சந்திச்சாரன்னு நீங்க சொன்னீங்கள் என்றால் அது வந்து உங்களோட பரம்பரைக்கு மிகப்பெரிய பாவமா அமையும். மீண்டும் ஒரு காணொலியில சந்திப்போம்.